இந்த வருடத்தில் நான் எதை இழந்தேனோ, இது என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனதோ, அதையெல்லாம் வருகிற வருடத்தில் நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களால் முடியும். நாங்கள் செத்து போன ஒரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. நாங்கள் ஒரு விக்கிரகத்தையோ, ஒரு படத்தையோ, ஒரு கல்லையோ, ஒரு மண்ணையோ, மரத்தையோ நாங்கள் ஆராதிக்கவில்லை. ஜீவன் உள்ள தகப்பனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் நம்முடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறார். விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2014ஆம் ஆண்டின் கடைசி நிமிடங்களில் வந்திருக்கிறேன். இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத அல்லது உடைந்து போன பலிபீடங்களை நாம் செப்பனிட்டு அதில் இப்பொழுது நம்மையே நாம் பலியாக ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொம்பும் விரிகுளமும் உள்ளதான காளை எருதை பார்க்கிலும் அதெல்லாம் அவருக்கு பிரியமில்லை. இந்த வேளையில் நாம் நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். கடந்த காலங்களில் நினைத்து கலங்க வேண்டாம். இதுபோல நடக்காத காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். தவறினதான காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். குற்ற உணர்விலிருந்து வெளியே வருவோம். குற்ற உணர்விலிருந்து வெளியே வருவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. மறுபடியும் சொல்வோமா? பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை ஒப்பு கொடுப்போமா? தெய்வ சமூகத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருவோமா? வேளையில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் சித்தம் போல என்னை ஆண்டு நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரி நன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே. கல்வாரி நன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. இதுவரையிலும் இருந்த எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை கழுவி சுத்தமாக்கி வருகிற புதிய ஆண்டில புதிய சிருஷ்டியாய் புதிய பாத்திரமாய் நம்மை உருவாக்கி தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையை ஆசீர்வாதத்தை நமக்குள்ளாக ஊற்றி நம் மூலமாக உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
இதுவரை இருந்த எல்லா காரியங்களை கர்த்தர் கழுவும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவருடைய பலவீனங்கள், வியாதியின் வல்லமைகள், கடன் பிரச்சனைகள், போராட்டத்தின் காரியங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் ஒரு புது கிருபையை தரும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் நாம் அர்ப்பணித்து விடுவோம். கர்த்தர் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது. தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது. பலிபீடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? வீணான சிந்தனை வேண்டாம். அங்கேயும் இங்கேயுமா வேற எதுவும் யோசிக்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. பலிபீடத்தின் மேல் இப்பொழுது தேவ சமூகத்து அக்கினி இறங்க போகிறது. தீமைகளை அது எரித்து போட போகிறது. பலவீனங்களை எரித்து போட போகிறது. உங்களுடைய கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய குழப்பங்களில் கர்த்தர் ஒரு விடுதலையை தர போகிறார். தோல்வி ஜெயமாக மாறுகிறது. ஓ ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில நொடிகளே இருக்கிறது. புதிய வருடத்திற்குள்ளாக நாம் நுழைய போகிறோம். கர்த்தர் ஒரு இந்த ஃபிராக்ஷன்ல, இந்த நேரத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். Yes, Holy Ghost. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, நீர் உம்முடைய சித்தத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்திலே, தொழிலிலே, எல்லையிலே, சந்ததியிலே நீங்க நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். Yes Lord. ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால் இருப்பொழுது எங்களை ஆட்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். நெடுமுழுதுமாய் தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ரபாலா ராமலா காதோரானி மாசியா ரெபெனே காதோரானி ஆசியா. சிந்தைகளை அங்கெங்கு அலைய விட வேண்டாம். இப்பொழுது right now Lord இயேசுவின் நாமத்தில் ரபாலா காதோரானி ஆசியா எல்லா கட்டுகளும் மாறுகிறது. பலவீனங்கள் மாறுகிறது. கடன் பிரச்சனை மாறுகிறது. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாய் நுழைகிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் எங்களுடைய கரங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஓ எங்கள் மீது உம்முடைய கரத்தை நீர் நீட்டி, ஓ இந்த வேளையில் நீர் எங்களை தொடுவதற்காக ஸ்தோத்திரம். ரபலமரா கதுரானாசியா. Touch in Jesus name. ரபினி மமரா கதுரானியாசியா. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாய் வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ரிபினி மமரா பலகதுரா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க. 2015 ஆண்டுக்குள்ளாக தேவன் நம்மை நுழைய செய்தார். ஓ ஹல்லேலூயா. ஓ 2015 ஆண்டு இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உன்னை வரவேற்கிறோம். ரபாரி மமர ததுரானி மசாதுரானியா. ஓ பலவீனங்கள் மாறுகிறது. பலவீனங்கள் மாறுகிறது. கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கடன் பிரச்சனைகள் மாறுகிறது. சந்ததியில் ஆசீர்வாதம் உண்டாகிறது. உன்னை விட்டு விலகி போனவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். நீ தேடிக்கொண்டிருந்த காரியம் உன் அருகிலே வந்து நிற்கிறது. எதையெல்லாம் நீ வாஞ்சித்தாயோ, எதற்கெல்லாம் நீ தேவ சமூகத்திலே அழுதாயோ, அதை இப்பொழுது நீ பெற்றுக்கொள். அது இப்பொழுது உன் அருகிலே இருக்கிறது. அதை பிடித்துக் கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓரவி மமரா கதுரா நிமசஹதுரியா. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டை ஒரு வெற்றியின் ஆண்டாக தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஒரு வெற்றியின் ஆண்டு, ஒரு வெற்றியின் ஆண்டு. ஓ வெற்றியின் ஆண்டு. ஹல்லேலூயா. இதுவரையும் தோல்வியை சந்தித்த என்னுடைய பிள்ளையே, இதுவரையிலும் தோல்விக்குள்ளாய் வந்த என்னுடைய சபையே, நான் உன்னை வெற்றி வாழ்க்கை வாழும்படியாக என்னுடைய கரத்தை நான் உன் மீது வைத்திருக்கிறேன். என்னுடைய கரத்தை பிடித்துக்கொள். என்னுடைய கரத்திற்குள்ளாக உன்னை ஒப்புக்கொடு. என்னுடைய கரத்திற்குள்ளாக உன்னை ஒப்புக்கொடு. நான் உன்னை எடுத்து நிறுத்துவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்ததிலிருந்து நாம் வெளியே வருகிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருகிறேன். ஓ
ஓ பலவீனத்திலிருந்து நான் வெளியே வருகிறேன், இருளில் இருந்து நான் வெளியே வருகிறேன். ஓ ரபாபாபாராகதுரானியாசியா, glory to God, hallelujah. வெளியேறுகிறதான நாள் இது, ஆண்டு இது. வெளியேற்றி விட்டார் கர்த்தர், உன்னை வெளியே கொண்டு வந்து விட்டார். இதுவரை நீ இருந்த அந்த வளைக்குள்ளாக இருந்து, அந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் உன்னை இப்பொழுது வெளியே கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளியேறிவிட்டாய், வெளியேறிவிட்டாய். பழையவைகள் இல்ல, இனி நீ அதை திரும்பி பார்த்தால் அது உனக்கு பார்க்க முடியாது. அதை நீ நினைச்சால் அது உனக்கு கிடைக்காது. அது எல்லாம் அந்த எல்லா கசப்பான அனுபவங்களும் எல்லா உடைந்து போன காரியங்களையும் கர்த்தர் ஃப்ரெஷ்ஷா மாத்திட்டாரு. கர்த்தர் ஃப்ரெஷ்ஷா மாத்திட்டாரு. இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன்மேல் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது நிலையானது, நிலைத்திருக்க கூடியதுமா இருக்கிறது. அது ஒரு நாளும் மாறாது. இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. அதை ஒரு காலம் எதற்காகவும் யாருக்காகவும் நீ இழக்க கூடாது. ஹல்லேலூயா. இதுவரையில் உன்னை நயங்காட்டி உன்னை ஏமாற்றி வந்ததான சத்துருவின் கரத்திலிருந்து உனக்கு சேர வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் பிடுங்கி உன் மேல் வைத்திருக்கிறார். உனக்குள் கொடுத்திருக்கிறார், உன் குடும்பத்திற்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதையெல்லாம் நீ கேட்கிறாயா, நீ எதையெல்லாம் இழந்து போயிருந்தாயோ, நீ எதையெல்லாம் எதற்காக அழுது கண்ணீர் விட்டாயோ, எதை நீ வாஞ்சித்து தேடிக்கொண்டிருந்தாயோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இப்பொழுது உன் மேல் வைத்திருக்கிறார், உனக்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் உனக்குள்ளாக உன் மேல் வைத்திருக்கிறார். ஆகவே நீ சோர்ந்து போய் இருக்க வேண்டாம், சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். நீ கலங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த வருடங்களிலே நீ எதையெல்லாம் நினைத்து இழந்தாயோ, எதற்கெல்லாம் கண்ணீர் விட்டாயோ, அதையெல்லாம் கர்த்தர் இப்பொழுது உனக்காக அவை எல்லாவற்றையும் திரும்ப செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இழந்து போனவைகள் மறுபடியும் வராது மற்றவர்களுக்கு. ஆனாலும் என்னை தேடி வந்த என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்து போன நன்மைகளை நான் உனக்கு மறுபடியும் கொடுக்கிறேன். உன்னுடைய பலவீனங்கள் மாறுகிறது, ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறேன். பிரிந்து போன உன்னுடைய உறவுகளை நான் மறுபடியும் சீர் செய்கிறேன். ஹல்லேலூயா. எதையெல்லாம் நீங்க வாஞ்சித்தீங்களோ அதை எல்லாவற்றையும் இப்பொழுது பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு. இனி நீங்கள் அடிமைகள் அல்ல. எகிப்தில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா அடிமைத்தனத்தின் காரியங்களும் உன்னை விட்டு, உன்னோட குடும்பத்தை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. வெற்றி பாடல் பாட வேண்டும், நீ வெற்றியாய் நீ நடக்க வேண்டும். வெற்றி வாழ்க்கைக்காகவே கர்த்தர் உன்னை இப்பொழுது இந்த ஆண்டிற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போன மகனே, சோர்ந்து போன மகளே, உன்னை இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நீ ஸ்திரப்படுத்திக் கொள். கிறிஸ்துவுக்குள்ளாக நீ சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டிய காலம் இதுவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா? இந்த வெற்றியின் நாடுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெற்றியின் ஆண்டிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டு. ஹல்லேலூயா. எதிலெல்லாம் நீ தோற்று போய், எதிலெல்லாம் நீ விழுந்து எந்திரிச்சு இதிலிருந்து வெளியே வர முடியாதான்னு நீ நினைச்சிய அந்த காரியத்தில் இப்போ உனக்கு வெளியே கொண்டு வந்துட்டாரு. இந்த வெற்றி நிலையான வெற்றி. ஹல்லேலூயா. இனி மறுபடியும் பெற்றுக்கொண்டதை நீ இழக்க போவது இல்லை. உன் கையிலிருந்து ஒருத்தராலையும் பறிக்க முடியாது. உன் எல்லையிலிருந்து அதை எடுக்க முடியாது. நீ இழந்து போனதை உனக்கு கர்த்தர் மறுபடியும் கொடுத்திருக்கிறார். வெற்றியோடு கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பா உம் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பா உம் திருப்பாதமே. நன்றி
துயரத்தை எல்லாம் கர்த்தர் இந்த நாள் இந்த வருடத்துல மறைந்து போக செய்தார். ஓ நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நேற்றைய துயரமெல் கடந்த வருடத்தில் இருந்த எல்லா கஷ்டங்களும் இன்னைக்கு இந்த வருடத்துல மறைந்து போயிடுச்சு. ஓ துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பறந்துடுச்சு, சுகம் பறந்துடுச்சு, வெளிச்சம் பறந்துடுச்சு. அது நிரந்தரமா உன்னோடு இருக்க போது. ஓ அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றி. நன்றி சொல்லுவோமா? ஓ கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த வருஷம் ஜெயமான வருஷமா கொடுத்துட்டாரு. ஜெயத்தை தந்தீரையா, தீமை அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. வருவீராவியா? ஓ தீமை அணுகாமலே பாதுகாத்து வருவீரையா, பாதுகாத்து வருவீரையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. ஓ கோடி கோடி நன்றிடடி. Glory to God, hallelujah. கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பா உங்க பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பா உங்க பாதமே. கர்த்தருடைய ஆவியானவர் அநேக காரியங்களை கடந்த சில நாட்களாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உபவாச நாட்களில் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். இன்று தனி ஜெபத்தில் ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது சபைக்காக, தேவ நாம மகிமைக்காக நான் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே இதில் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் உயர்ந்திருந்ததான அநேக காரியங்கள், அநேக நாடுகள், அநேக மனிதர்கள், அநேக குடும்பங்கள் அது தரையோடு தரைமட்டமாக தாழ்த்தப்பட போகிறது. அதே நேரத்தில் தரையோடு தரையாக நசுக்கப்பட்ட உன்னை நான் உயர எடுத்து நிறுத்த போகிறேன். உன்னதமான ஒரு இடத்துல நான் உன்னை வைக்க போகிறேன். இதுவே என்னுடைய திட்டமும் தீர்மானமுமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். இதுவரையிலும் இருந்ததான உன்னுடைய எல்லா காரியங்கள், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய நிந்தை, உன்னுடைய அவமானம், உன்னுடைய துக்கம்
எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிறேன். நீ பயப்படாதே. உன்னை நான் இந்த ஆண்டிலே உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து ஹல்லேலூயா அநேகருக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாக வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. உலகத்தார் உன்னை தேடி வர போகிறார்கள். உலகத்தார் உன்னை கண்டு வியக்கும்படியாக, உன்னோடு நான் இருப்பதை அவர்களும் அறிந்து கொள்ளும்படியாக நான் உன்னோடு இருந்து செய்கிறதான காரியங்கள் மிகவும் பெரிதாக பயங்கரமான காரியங்களாக இருக்க போகிறது. நீ நினைத்து பார்த்திராத காரியங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஓ, உன்னுடைய சொந்தங்கள் பார்த்து வியக்கும்படியாக, உன்னுடைய உறவுகள் உன்னை பார்த்து நடுங்கும்படியாக, உன்னோடு பழகுகிறவர்கள் உன்னை பார்த்து அஞ்சும்படியாக, உன்னிடத்தில் வந்து கேட்கும்படியாக நான் நீ கொடுக்கிறவனாய் உன்னை மாற்றுவேன். ஓ ரமாராமாரா துரானி மார் சாந்தோரி என்னை கத்துரானாசியா. ஓ ஹல்லேலூயா. எதையெல்லாம் நீ இழந்து போயிருந்தாயோ அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளுக போகிறாய். அதையெல்லாம் நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். அதையெல்லாம் உனக்கு தரும்படியாகவே நான் இந்த ஆண்டிற்குள்ளாக உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகளை விட உயர்ந்தவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அதற்காகவே இல்லை என்றால் கடந்த ஆண்டிலேயே நீ அழிந்து போயிருப்பாய். ஆனாலும் என்னுடைய பிள்ளையே, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறதான நோக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் நிறைவேற்றாமல் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை தனிமையாய் விடுவதில்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய கண்ணீரின் வாழ்க்கைக்கு நான் ஒரு முடிவு உண்டாக்கி விட்டேன். நீ தனிமையானவள் அல்ல. ரபானா துரானியா சஹதுரானியா. நான் தனியா இருக்கிறேன் என்று சொல்லி கடந்த நாட்களில் நீ புலம்பினாய், நீ அழுதாய், என்னுடைய சமூகத்தில் வார்த்தைகளை சொன்னாய். உன்னுடைய வார்த்தைகளை மாற்று. உன்னுடைய வார்த்தைகள் வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறட்டும். உன்னுடைய வார்த்தைகள் வெற்றியுள்ள வார்த்தையாய் மாறட்டும். உன்னுடைய வார்த்தை மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக என்னுடைய வல்லமையை நான் உன் வாழ்க்கையில உன்னுடைய வாயிலே நான் வைக்கிறேன். அதை உன்னை கொண்டு நான் பிரஸ்தாபப்படுத்த போகிறேன். எனக்காக பேசுகிறதான என்னுடைய சபையே, எனக்காக பிரகாசிக்கிறதான என்னுடைய பிள்ளையே, எனக்காக நடக்க போகிற என்னுடைய மகனே, உன்னுடைய வியாபாரங்களிலே, உன்னுடைய விளைச்சல்களிலே, உன்னுடைய சந்ததியிலே நான் உன்னோடு இருப்பதை மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியாக உன்னை நான் எனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வல்லமையை நான் உன் மூலமாக நான் வெளிப்படுத்த போகிறேன். உன் மூலமாக நான் பேச போகிறேன். இந்த உலகத்திற்கு பேசுவதற்கு எனக்கென்று நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை கொண்டு நான் பேச போகிறேன். உன்னை கொண்டு நான் காரியங்களை நடப்பிக்க போகிறேன். இதுவரை நீ எல்லாவற்றிலும் தோல்வியை பார்த்தாய் அல்லவா? ஆனாலும் இந்த நாளிலே நான் உனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். உன்னுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறுகிறது. நீ செய்ய போகிறாய். நீ சொன்னது அது கிடைக்கும். நீ கேட்டது அது கிடைக்கும். நீ சொல்வது நடக்கும். உன்னை கொண்டு தேசத்தை நான் நியாயம் விசாரிக்க போகிறேன். உன்னை கொண்டு பாவிகளின் காரியங்களை நான் வெளிப்படுத்த போகிறேன். ஓ ரபாலாரா துரானி மா சஹதுரினி ஆசியா. இங்க இருக்கிறதான ஒரு சில நீங்க தீர்க்கதரிசன வரத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த வரத்தை நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். ஓ, நீ அதை பிரயோஜனப்படுத்து. தைரியமா எனக்காக பேசு. எனக்காக பேசும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நாமத்தை சொல்லும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இனி காலம் செல்லாது. கொடிய காலங்களுக்குள்ளாக உலகம் போய் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே எனக்காக பேசும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்காக நீ இந்த காரியங்களை செய்யும்படி நான் உன்னை நம்பி தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை நீ சொல்லுவாயா? எனக்காக நீ கிரியை செய்வாயா? எனக்காக உன்னை ஒப்பு கொடுப்பாயா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு நாம் சொல்ல போகிற, ஆண்டவர், இந்த வேளையில நான் என்னை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரையில் இருந்த போல இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தோல்வி வாழ்க்கை இல்லை, நஷ்டங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். நானும் என் எல்லாமும் என் இயேசுவுக்கே, சுவிசேஷத்திற்கே. ஹல்லேலூயா. அந்த ரெண்டு அடியை நம்ம பாட போகிறோம். நானும் என் எல்லாமும் இயேசுவுக்கே, சுவிசேஷத்திற்கே.
இயேசுவுக்கே, வாழ்வின் முழுமையும் இயேசுவுக்கே, வாழ்வின் முதன்மையும் இயேசுவுக்கே, வாழ்வின் முழுமையும் இயேசுவுக்கே. நானும் என் எல்லாமும் இயேசுவுக்கே, சுவிசேஷத்திற்கே. நானும் என் எல்லாமும் இயேசுவுக்கே, சுவிசேஷத்திற்கே. வாழ்வின் முதன்மை, என் வாழ்க்கையில முதன்மை என்று சொன்னா அது நீங்க தான் ஆண்டவரே. என் வாழ்க்கை முழுமையும் இயேசுவுக்கே, வாழ்வின் முதன்மையும். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அவருக்கு தான். என் வாழ்க்கை முழுசு டோட்டல் அவங்களுக்கு தான் ஆண்டவரே. நானும் என் எல்லாமும் இயேசுவுக்கே, சுவிசேஷத்திற்கே. நானும் என் எல்லாமும் இயேசுவுக்கே, சுவிசேஷத்திற்கே. உயிருள்ளளவும் உண்மையாக மரணம் வரினும் மலையாய் நிற்க. உயிருள்ளளவும் உண்மையாக மரணம் வரினும் மலையாய் நிற்க. நானும் எல்லாமும் இயேசுவுக்கே, சுவிசேஷத்திற்கே. நானும் எல்லாமும் இயேசுவுக்கே. மறுபடியும் சொல்ல போகிறோம். நானும் எல்லாமும் இயேசுவுக்கே, சுவிசேஷத்தில். மறுபடியும் நானும் அர்ப்பணிப்போட பாட போகிறோம். இயேசுவுக்கே, சுவிசேஷம். மறுபடியும் சொல்ல போகிறோம். நானும் எல்லாமும் இயேசுவுக்கே, சுவிசேஷம். இன்னும் ஒரு விஷயம் கூட. ஓ நானும் எல்லாமும் இயேசுவுக்கே, சுவிசேஷத்திற்கே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்கிறோம். நான் வெளியே வந்து விட்டேன். உங்க பிரச்சனை எதெல்லாம் கடந்த வருஷத்துல இருந்துச்சோ, எதையெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ, எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சீங்களோ, அது எல்லாவற்றிலிருந்தும் நான் வெளியே வருகிறேன் என்று சொல்லி, வெளியேறுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல அறிக்கை செய்யலாமா? உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை ஆச்சு அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். என் கடன் பிரச்சனை இருந்து நான் வெளியே வந்துட்டேன். என் பலவீனத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். என்னுடைய இருளிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். என்னுடைய கோரமான சூழலிலிருந்து வெளியே வந்துட்டேன். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். சிறையிலிருந்து வெளியே வந்துட்டேன். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்னும் எதெல்லாம் உங்களுக்கு பயமுறுத்திட்டு இருந்துச்சோ அதை பார்த்து சொல்லுங்க. பொல்லாத பிசாசு என்னை இதெல்லாம் வச்சு பயப்படுத்தினல, அதுல இருந்தெல்லாம் இப்போ நான் வெளியே வந்துட்டேன். ஹல்லேலூயா. வெளியேறிவிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வெளியேற்றி விட்டார். அப்படி சமூகத்தை விட்டு இல்ல, பிசாசின் பிரசன்னத்திலிருந்து உன்னை வெளியேற்றி விட்டார். நோயின் வறுமையிலிருந்து உன்னை வெளியேற்றி விட்டார். பலவீனத்திலிருந்து உன்னை வெளியேற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள். உண்மை உள்ளவர்களையும் தேவன் பேரில் அன்புள்ளவர்களையும் கர்த்தர் அடையாளம் காட்டப் போகிற ஆண்டு இது. யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ, யாரெல்லாம் தேவன் பேரில் தீராத தாகமும் வாஞ்சியும் அன்பும் உள்ளவர்களா இருக்கிறாங்களோ, அவங்க இப்போ கீழே இருக்க போறது இல்லை. அவங்கள மேலே கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், நீங்க யார் என்பதை கர்த்தர் காட்ட போகிறதான ஆண்டு இதுவாக இருக்கிறது. இதுவரையிலும் பணத்திற்காகவும் பெருமைக்காகவும் செய்யப்பட்டதான ஊழியங்களும் காரியங்களும் அது மறைந்து போக போகிறது.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணிகள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறதான நாட்காலம் இது. தேவனுக்காக கனி கொடுக்கிறதான கோதுமை மணிகளாய் விளங்குகிறவர்களை கர்த்தர் களஞ்சியத்தில் சபையிலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இதுவரையிலும் மணிகளை போல காட்சி தந்து கொண்டிருந்ததான பதரையோ கர்த்தர் வெளியே கொண்டு போகிறார். இதுவரையிலும் மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை கர்த்தர் வெளியேற்ற போகிறார். வெளியில் இருக்கிற உண்மையுள்ளவர்களை கர்த்தர் சபைக்குள்ளாக கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் தன்னுடைய சபைக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக உதவும்படி தேவ தூதர்களை ஏற்கனவே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவ தூதர்கள் உங்களுடைய அருகில் இருக்கிறார்கள். அதை நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. எங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுக்காக அனுப்பினதான, உங்களுக்கு உதவி செய்கிற தேவ தூதர்களை ஏற்கனவே அனுப்பிச்சிட்டாரு. இந்த வருஷம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஜெபித்து கொண்டிருந்தீங்களா? கடந்த நாட்களில் அப்பயே உங்களுக்கு உதவி செய்யும்படியா தேவ தூதர்களை அனுப்பியிருக்கிறாரு. ஆகவே நீங்க இனி ஒருபோதும் தனிமையானவ அநாத யாரும் இல்லை நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்யும்படி கடந்த ஆண்டிலேயே தேவன் தம்முடைய தூத சேனைகளுக்கு கட்டளை கொடுத்து இந்த பூமியில உங்களுடைய குடும்பத்தில் தேவன் அனுப்பி இருக்கிறாரு. அதை பார்க்கும்படி தேவ சமூகத்தில் என் கண்ணை திறங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை கண்ணை திறக்கும் பொழுது நீங்க தேவ தூதர்கள் உங்களோடு இருக்கிறத, உங்களுக்காக யுத்தம் செய்கிறத நீங்க பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. சாதாரணமான வெறும் கண்களினாலே நீங்க அதை காண போகிறீங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகம் முழுவதுமாக பயங்கரமான நெருக்கடிகளும் கோரமான சம்பவங்களும் சம்பவிக்க போகிறதாக கர்த்தர் முன்னறிவிக்கிறார். நீங்க இதுவரையிலும் கேட்டிராத பயங்கரங்கள் ஆங்காங்கே தோன்ற போகிறது. தேசம், உலகம் பயங்கரவாதிகளின் கைகளிலே சிக்கி அது சின்ன பின்னமாக மாற போகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தாக்குதல்களினாலே, உலகம் முழுவதும் பயங்கரவாதிகளின் தாக்குதலினாலே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக தங்களது வீடு வாசல்கள் சொத்துக்களை விட்டு தங்களுடைய உயிரை காப்பாற்றும் பொருட்டு வெளியேற போகிறார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாலைகளிலே கேட்பாரற்று புதைக்காத பிரேதங்கள் கிடக்க போகிறது. எனவே அதை சாப்பிடும்படியாய் ஆகாயத்து பறவைகள், கழுகுகள் அந்த இடத்துல வந்து கூடக்கூடிய காலம் இதுவாக இருக்கிறது. இதற்கு மத்தியிலே கர்த்தர் உன்னை தமக்காக தெரிந்திருக்கிறபடியினால், அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உன்மேல் ஒருவனும் தன் கையை போடுவது இல்லை, உன்மேல் ஒருவனும் தன் கண்ணை வைப்பது இல்லை, உன் எல்லைகளுக்குள்ளாக எந்த சத்துருவும் நுழைய முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய சபையை, என்னுடைய மக்களை அழிக்க நினைப்பவர்கள் மத்தியிலே தேவன் அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒற்றுமையை குலைத்து ஒருவருக்கு எதிராக ஒருவராக கர்த்தர் மாற்றி போட போகிறார். எதிரிகளின் பாளையம் சின்னாபின்னமாக போகிறது. என் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் நடக்கிறதான பயங்கரங்கள் அவர்கள் இந்த சூழ்நிலைகளிலே என் ஜனங்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படி அவர்களை மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக இரத்த சாட்சிகள் இந்த நாட்களிலே தோன்ற போகிறார்கள். எனக்காக தங்களுடைய ஜீவனை, குடும்பத்தை, தொழிலை இழந்து சாட்சியாக எரிக்கப்பட போகிறார்கள் உலகம் முழுவதுமாய். ஹல்லேலூயா. ஆனாலும் என்னுடைய கிருபையை இந்த பிள்ளைகள் மேல் நான் அதிகமாக ஊற்றுவேன் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள், சிறுவர், வாலிபர்கள் கெட்டு போகும்படி, அவர்களுடைய நாணம் கெட்டு போகும்படி, பைத்தியமாய் திரியும்படியாக பிசாசு திட்டங்களோடு இந்த பூமியில இறங்கி வந்திருக்கிறான். தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள், சிறுவர், வாலிபர்களுக்கு எதிராக யாகங்களையும் பூசைகளையும் அவர்கள் தறிக்கிட்டு போகும்படியாய்
பைத்தியம் பிடித்து நடக்கும்படியாக, சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக, வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக யாகங்கள் செய்யப்பட்டு பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் என்னுடைய சபைக்காக நான் என்னையே பலியாக ஒப்பு கொடுத்தபடியினால் என்னுடைய சபை இந்த கொடூர காலத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரகாசிக்க போகிறதான தலை பிள்ளைகளை குறித்து அவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறான். அவன் எகிப்தில் எவ்விதமாய் தலைப்பிள்ளை சங்காரம் நடந்ததோ அதை போல தேசத்தில் குடும்பத்தில் தலை பிள்ளைகளை சங்கரிக்கும்படியாய், கருவிலே அழிக்கும்படியாய், கரு உண்டாகாதபடி கர்ப்பத்தை அடைக்கும்படியாக அவன் தடை செய்து கொண்டிருக்கிறான். இந்த காரியத்திற்காக என்னுடைய சமூகத்திலே நீ போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தேசத்தை சீரழிக்க வேண்டும் என்று சொல்லி மதவாதங்களும் இனவெறிகளையும் தூண்டிவிட நினைக்கும் பிசாசு திட்டத்தோடு வந்திருக்கிறான். புதிய விதமான வைரசுகள் தேசத்திலே பரவ போகிறது. இது மனித குலத்தை அழிக்கும்படியாக இந்த காரியங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஜனங்கள் கும்பல் கும்பலாக இதனால் மடிந்து போக போகிறார்கள். இவ்விதமான காரியங்கள் இந்த ஆண்டிலே உலகத்திலே நடக்க போகிறது. ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய உங்களை, தம்முடைய சபையாகிய நம்மை இதிலிருந்து வேலியடைத்தவர் பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எகிப்தில் எவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நசுக்க திட்டம் போட்ட பொழுது அந்த எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பெருக செய்தாரே, அதே போல இந்த தேசத்தில் தேவ ஜனங்களை, தேவனுடைய சபையை, தேவனுடைய ஊழியக்காரர்களை நொறுக்கும்படியாய் திட்டம் போட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளுக்கு மத்தியில் நான் என்னுடைய சபையை மந்தையை போல பெருக செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இது என்னுடைய திட்டம், இதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது என்று சொல்லி இந்த நாட்கள் என்னுடைய கரங்களில், என்னுடைய ஆளுகைக்குள் முழுவதுமாய் இருக்கிறபடியினால் என்னுடைய சபையையோ என்னுடைய பிள்ளைகளையோ ஒருத்தராலும் தொட முடியாது என்று சொல்லி கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். ஹல்லேலூயா. அநேக பெரிய பெரிய பட்டணங்கள் அது பற்றி எரிய போகிறது. ஹல்லேலூயா. அநேக பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அது குண்டு வீசி தாக்கப்பட போகிறது. இது இந்த தேசத்தில் நடக்க போகிறதாக இதை இந்த திட்டத்தை சத்துரு வைத்திருக்கிறான். இதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே சபைக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாக யேசபேலின் ஆவி அது பயங்கரமாக கிரியை செய்யும்படி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த யேசபேல் அநேகரை வஞ்சித்து ஏமாற்றும்படியாக, அநேகரை பின்மாற்றத்திற்குள்ளாய் கொண்டு செல்லும்படியாக, அநேகரை பலவீனப்படுத்தும்படியாக, அநேகருடைய தலை வாங்கப்படும்படியாக வேகமாக கிரியை செய்கிற இந்த யேசபேலின் ஆவி இந்த நாட்களில் அது அதிகமாக கிரியை செய்கிறது. ஆனாலும் இந்த யேசபேலினுடைய தீர்க்கதரிசிகளை, இந்த யேசபேலின் தந்திரங்களை வெளியே உலகத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பலிபீடங்களின் மேல் அக்னியை இறக்குகிறதான வாலிபர்களை இந்த நாட்களில் தேசத்தில் தேவன் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இவர்கள் இந்த உடைந்து போன பலிபீடங்களை செப்பனிட்டு அவருடைய வாழ்க்கையை செப்பனிட்டு காத்திருக்கிற வாலிப பிள்ளைகள் அவளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின்படியே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி ஹல்லேலூயா பெரிய அற்புதங்களை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. இதில் நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தாரும் இதில் பங்காளர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அநேக வாலிபர்களை இந்த நாட்களில் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. பிசாசு ஒரு பக்கம் வேகமா தந்திரமா கிரியை செய்தாலும் கர்த்தருடைய ஆவி என்ன சொல்றாரு, வாலிபர்களை நான் எனக்காக ஏற்படுத்தி எனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் பலிபீடங்களின் மேல் அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் என்பதை தேசம் அறிந்து கொள்ளும்படியாய் செய்ய போகிறார்கள். இவ்விதமான வாலிபர்கள் லட்சக்கணக்கில் தேசத்திலே தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மத்தியிலே ஒரு சிலர் விதமாக வைராக்கியமா நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இந்த கடைசி கால இந்த யுத்தத்திலே எடுத்து நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல வருகைக்கு முன்பாக மாயையை தோற்றத்தை உண்டு பண்ணும்படியாக எவ்விதமாக கர்த்தருடைய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அதே போல இந்த நாட்களில் சத்ரு அநேகரை அவன் எடுத்துக்கொள்ள போகிறான். உயிரோடு அநேகர் பாதாளத்திற்குள்ளாக கொண்டு போகப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. விதமான ஒரு தந்திரம் இருக்கிறது. திடீரென புதைக்குழிகளும்
மண் சரிவுகளும் ஏற்பட்டு ஜனங்கள் உயிரோடு விழுங்கப்பட போகிறார்கள். இது விதமாக நடக்க போகிறது. இந்த காரியங்கள் இதற்காக நாம் ஜெபிக்கணும். கர்த்தர் எதற்காக இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இவ்விதமான தந்திரங்களோடு பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நாம் அதிக ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எங்கே சுவிசேஷ கூட்டங்கள் நடைபெறுமோ, எங்களது ஜெப கூடுகைகள் நடைபெறுமோ, அந்த இடங்களில் எல்லாம் தாக்குதலை ஏற்படுத்தி, பயத்தை உண்டு பண்ணி, பீதியை ஏற்படுத்தி ஜனங்களை, சபையை நிலைக்குலைய செய்ய வைக்க வேண்டும் என்று சொல்லி தந்திரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களின் மீது, வேத கலாசாலைகள், பைபிள் ஸ்கூல் மீது தாக்குதல் நடத்தும்படியாய் சாத்தான் திட்டம் வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இதற்காக அந்த கிறிஸ்தவர்களுடைய பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவருடைய நிறுவனங்கள், ஸ்தாபனங்களின் மீது தாக்குதல் தொடுக்கப்படும். ஹல்லேலூயா. குண்டுகள் வீசப்படும். இதற்காக இந்த பிள்ளைகள் போகிறதான அந்த வாகனங்களின் மீது தாக்குதல்கள் ஏற்படும். ஆக்சிடென்ட் செய்து அந்த பிள்ளைகளை சாகடிக்கும்படியாக, அந்த பிள்ளைகள் விளையாடுகிற இடங்களிலே கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய மத்தியில் ஒரு பெரிய கஷ்டத்தை, அழிவை ஏற்படுத்தும்படியாக பிசாசு திட்டம் வைத்திருக்கிறான். சிறு பிள்ளைகள் கொத்து கொத்தாக மடிந்து போகிறார்கள். சிறு பிள்ளைகளுடைய ரத்தம் தெருவிலே ஆறாக ஓட போகிறது. ஆனாலும் என்னுடைய பிள்ளையே, நான் உன்னோடு இருந்து உன்னுடைய சந்ததியை காப்பாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரமானாரே நெமல சகதுரானியா ரேடிரா துரே நெமல சிஹா. இதெல்லாம் சாத்தானின், எதிராளியின் திட்டமாக இருக்கிறது. நீ இதை அறிந்து கொண்டு உன்னை இந்த நாட்களில் நீ ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டிலே இந்திய தேசத்திலும் அண்டை நாடுகளிலும் ஒரு பெரிய பயங்கர யுத்தம் ஒன்று நேரிட போகிறது, சம்பவிக்க போகிறது. இந்த ஆண்டிலே இந்தியா ஒரு பெரிய ஒரு யுத்தத்தில் ஈடுபட போகிறது. அது நிமித்தமாக பயங்கரமான ஒரு பொருளாதார சரிவு இந்திய தேசத்திலே உண்டாக போகிறது. இப்பொழுது என்னுடைய ஜனங்களை எதிர்த்து எனக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறதான என்னுடைய எதிராளிகளை நான் வெட்கப்படுத்தும்படியாக தேசத்தில் இவ்விதமான காரியங்களை நான் அனுமதிப்பேன். ஆனாலும் இவைகளுக்கு மத்தியில் என்னுடைய ஜனமே, என்னுடைய சபையே, உன்னை சூழ்ந்து நான் இருக்கிறேன். உன்னை பாதுகாக்கும்படியாக, உன்னை பராமரிக்கும்படியாக, உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது சரி செய்து கொள்வோம். தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல வித்தியாசமான மிருகங்களினுடைய ஆவி தேசத்தின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. சாதாரண மனிதர்கள் திடீரென்று மிருகத்தை போல மாறி மிருக சுபாவங்களினாலே நிரப்பப்பட்டு அநேக குடும்பங்களிலே பயங்கரமான சம்பவங்கள் சம்பவிக்க போகிறது. ஹல்லேலூயா. தெருக்களிலே தைரியமாய் நடக்க முடியாது, தெருக்களிலே தைரியமாய் நடக்க முடியாது. சாலைகளிலே பயங்கரமான காரியங்களை இந்த மிருகத்தின் ஆவிகள் மனிதர்களை கொண்டு நடத்த போகிறது, திட்டம் போட்டிருக்கிறதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறேன் உம்முடைய வல்லமைக்காக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொதுவாக இது உலகத்திற்கு மிகவும் மிகவும் இதுவரையிலும் பார்த்திராத கொடூரமான காரியங்களும் பயங்கரங்களும் தோன்ற போகிறது, சம்பவிக்க போகிறது. ஆனாலும் இவைகளுக்கு மத்தியில் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை, அவருடைய சபையாகிய நம்மை, அவருடைய சரீரமாகிய நம்மை விசேஷித்த பாதுகாப்போது பாதுகாத்து நம்மை நடத்த போகிறார். இதற்காக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினதான மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமுமாகி நம் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் துவக்கம் முன்பாகவே தேவன் தம்முடைய மகிமையை நம்மேல் நிழலிடச் செய்திருக்கிறார். அந்த மகிமை நமக்கு மேலாக இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த மகிமை உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த மகிமை நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக, நம்முடைய சபைக்குள்ளாக, நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளுக்குள்ளாக அது இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். இந்த மகிமை நாம் ஒருவரும் ஒரு நாளும் இழந்து போகாமல் இந்த மகிமைக்குள்ளாகவே இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீங்க எதுக்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்முடைய மகிமையை விட்டு நான் விலகி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதற்காக நீங்க ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் இன்னொரு காரியத்தை செய்யும்படியா சொன்னார். இந்த காரியங்களை நீ கேட்டு இதை இப்படி நடக்குமான்னு சொல்லி பார்த்து
பார்த்து பயந்து கொண்டிருக்காதபடி இதற்காக தேவ என்னுடைய சமூகத்திலே திறப்பிலே நின்று ஜெபிக்கிற குழுக்களை நீ ஏற்படுத்து என்று சொல்லி ஆவியானவர் எனக்கு கடந்த நாட்களிலே சொன்னார். ஆகவே இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை, இந்த காரியங்களை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. இதை வைத்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆங்காங்கே நடக்கிற ஜெப குழுக்களில் நீங்கள் இதை ஜெபிக்க வேண்டும். விசேஷமாய் சபையிலே இதற்காக நாம் ஒரு சில நாட்களை நாம் நியமித்து இதற்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. நான் உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்க தேவனுடைய நாமத்தை அறிந்தபடியினாலே உங்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய மற்ற காரியங்கள், அவர்கள் எல்லாரும் இந்த அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டும். கர்த்தர் இந்த பாதுகாப்பிற்காக நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இதற்காக உங்களை அர்ப்பணிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. யாருடைய இருதயத்திலெல்லாம் கர்த்தர் பேசினாரோ, யாருடைய இருதயத்திலெல்லாம் கர்த்தர் இந்த பாரத்தை கொடுத்திருக்கிறாரோ, நீங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் உங்களுடைய வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா. இது சாதாரணமான ஒரு அர்ப்பணிப்பு அல்ல. இது பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கரங்களை பார்த்து தேவன் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. நீட்டப்பட்ட உங்களுடைய கரங்களை கண்டு, உங்களை அர்ப்பணித்ததான உங்களை பார்த்து, உங்களுடைய குடும்பத்தை பார்த்து, நம் சபையை பார்த்து கர்த்தர் சந்தோஷமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளில் இந்த தீர்மானம் எடுக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருப்பதாக அந்த ஜெப ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த பாரத்தை இவர்களுக்குள்ளாக நீங்க இப்பொழுது வைப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இது இவர்களை விட்டு எடுபடாதபடி உம்முடைய வருகையின் பரியந்தம் இந்த தீங்கு நாட்கள் முடியும் வரையிலும் ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இது வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபாலா ரதியாந்தரா நமசி ஹதுரி நிமிக்கதுரா. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நம்ம தனியா காமிக்க போகிறாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய எல்லையை விசேஷமா காண்பிக்க போகிறாரு. நம்ம தனியா தெரிய போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை தனியா தூக்கி எடுத்து நிறுத்த போகிறாரு. ஓ நீங்க ஸ்பெஷலானவங்க, நீங்க தேவனுக்கு விசேஷமானவங்க. ஆனால் உங்களை தனியா காண்பிக்க போகிறாரு. உங்களை அப்படிதான் வைக்க போகிறாரு. ஒரு நாள் நீங்க மறைந்து போனவர்கள் அல்ல. இதுவரையிலும் மறைவிடத்தில் இருந்ததான அநேகரை கர்த்தர் வெளியரங்கமாகி தேவனுக்காக சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். பயந்து கொண்டு தங்களுடைய சொந்தங்களுக்காக, தங்களுடைய குடும்பத்திற்காக பயந்து கொண்டு இதுவரையிலும் அறிக்கை செய்ய முடியாதபடி பயந்து கொண்டிருந்ததான அநேகரை கர்த்தர் தைரியப்படுத்தி வெளியே கொண்டு வர போகிறார். அவள் சாட்சியாக நிற்க போகிறாங்க. தேசம் கண்டு ஆச்சரியப்பட போகிறது. பிசாசு இதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பிசாசுடைய திட்டங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் இப்பொழுது திகைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறான். ஓ இந்த சேனை எழும்பி விட்டதே என்று சொல்லி, ஓ இவ்விதமாய் ஜெபிக்கும்படியாகி தங்களை ஜனங்கள் அர்ப்பணித்து விட்டார்களே என்று சொல்லி உங்களை சுற்றி தேவனுடைய மகிமை அக்கினியாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை நீங்கள் பாதுகாக்கும்படியாக இருந்தீங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை சொல்லுகிறார், உன்னை தாக்கும்படியாக, சாத்தானின் எல்லைகளுக்குள்ளாக நுழைந்து தாக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய சர்வாயுத வர்க்கங்களை நீ தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வைராக்கியம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது வெளிப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்கப்பா. நீங்க செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. நீங்க செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவன் செய்ய நினைத்தது, தேவன் உங்களுக்கு செய்ய நினைத்தது, தேவன் உங்களுக்கு குடும்பத்துக்கு செய்ய நினைத்தது, தேவன் உங்களுடைய தொழிலிலே செய்ய நினைத்தது, தேவன் உங்களுடைய எல்லையிலே செய்ய நினைத்தது, தேவன் உங்களுடைய சந்ததியிலே செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது. எந்த மனிதனோ, எந்த பிசாசோ, எந்த மந்திரமோ, பில்லி சுனியமோ இதை தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யூத ராஜசிங்கம் உங்களுக்காக, உங்களுக்கு முன்பாக சத்துருக்களை பீறி போடும்படியாய் அவர் கடந்து செல்லுகிறார். அவருக்கு பின்னே சென்று ஹல்லேலூயா அந்த வெற்றியை நாம் தொடர்ந்து நம்முடைய கைவசப்படுத்திக் கொள்ள போகிறோம். இந்த வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதும் அல்லது இதை இழந்து போவதும் உங்க கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுடைய செயல்ல தான் இருக்குது, உங்களுடைய ஜெபத்துல தான் இருக்குது, உங்களுடைய முழங்காலில தான் இது இருக்குது. ஹல்லேலூயா.
உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு, உங்களுடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு, தேசத்தின் பாதுகாப்பு, சபையின் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடைய முழங்கால்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கனமான இந்த ஊழியத்தை எங்களை நம்பி கொடுத்திருக்கிறீங்களா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.